கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 28ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று. அன்பான குழந்தைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் யூதேயாவின் அதிபதியாகிய ஃபெலிக்ஸ் என்பவரிடம் ஒரு முக்கியமான காரியத்தை கூறினார். அந்த காரியத்தை குறித்து தான் இன்றைய மன்னால நாம பார்க்க போறோம். தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களா இருந்தாலும் சரி, எல்லா மரிச்ச ஜனங்களையுமே மீண்டும் உயிரோட எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார். இந்த காரியத்தை குறிச்சுதான் பவுல் சொன்னாரு. இது பேருதான் உயிர்த்தெழுதல் ஆகும். மரிச்சு போன நம்முடைய அன்பான எல்லா ஜனங்களும் ஒரு நாள் மீண்டும் உயிரோட வருவாங்க. இந்த வாக்கு தத்தம் பல மில்லியன் மக்களுக்கு மகா பெரிய ஆறுதலை தந்திருக்குது. நம்முடைய பரலோக பிதா மனித இனத்திற்கு வைத்திருக்கும் இந்த அன்பான திட்டங்களை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பது மிக பெரிய பாக்கியமா நம்ம எண்ணணும். எனவே குழந்தைகளே, மரணத்தை பத்தி நாம பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. தேவன் எல்லாரையும் மீண்டும் உயிரோட எழுப்பி இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கையை தருவாரு. இந்த அற்புதமான திட்டத்தை நாம நம்பி நாம எப்பொழுதுமே தேவனுடைய உண்மையான பிள்ளைகளா வாழணும். எனவே செல்ல குழந்தைகளே, நாம மரணத்தை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. தேவனோட அன்பான திட்டத்தின்படி மரிச்ச எல்லா ஜனங்களுமே ஒரு நாள் மீண்டும் உயிரோட வருவாங்க. இந்த மன்னாவை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுடைய இந்த அற்புதமான திட்டத்தை நம்பி எப்போதும் தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா வாழ்வது எப்படின்னு நீங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. God bless you, dears.